வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 12 நாள் 11 வியாழக்கிழமை செப்டம்பர் 25, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழாவை முன்னிட்டு பாரம்பரிய விவசாயத்துறை 1+10 மாநில குழுவை அமைத்தது. துறைகளுக்கு 1+10 நபர்களை கொண்ட 100 குழுவும், மாவட்டத்திற்கு 1+10 என்ற 40 குழுக்களும், தமிழகத்தில் உள்ள 10 சமூக அமைப்புகள் ஒவ்வொன்றும் 1+10 என்று 10 குழுக்களாக கலந்து கொள்ள நல்லோர் வட்டம் வரையறை செய்துள்ளது. அதன்படி லட்சிய ஆசிரியர் துறை, கல்வி கோயில் துறை, நாமக்கல் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், எரச்சக்கநாயக்கனூர் கிராமம் ஆகிய குழுக்களை தொடர்ந்து இன்று பாரம்பரிய விவசாயத்துறை தமது 1+10 என்ற மாநில குழுவை அமைத்துள்ளது பாராட்டத்தக்கது என்றும், அடுத்தடுத்து 150 குழுக்களும் இதுபோன்று அக்டோபர் 15 கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழாவிற்கு தங்களது வருகையை பதிவு செய்யுமாறு நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. ஓடி விளையாடு மாணவர்களுடன் கடலூர் மாவட்டத்தில் கௌதம். கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக சுற்றுப்பயணத்தில் உள்ள மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் செப்டம்பர் 24 அன்று கடலூரில் ஓடி விளையாடு உடற்கல்வி நடைபெற்று வரும் 3 அரசு பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களை, ஆசிரியர்களை சந்தித்தார். விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் செந்தமிழன் அன்பு, கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் கோபி ஆகியோர் உடனிருந்தனர். பள்ளி பாடத்திட்டத்தில் ஒரு வகுப்பாக உடற்கல்வி விளையாட்டு தொடங்கியதிலிருந்து மாணவர்களது வருகை அதிகரித்துள்ளதாக ஆசிரியர், தலைமை ஆசிரியர்கள் கூறினர். ஓடி விளையாட்டின் உடற்கல்வி ஆசிரியர்கள் ஜிம்னாஸ்டிக், சிலம்பம், விளையாட்டுடன் கதைகளும் சொல்வதோடு அவர்கள் பழகும் முறையினால் உடற்கல்வி நடைபெறும் திங்கள், புதன் நாட்களில் நாங்கள் உறுதியாக வந்து விடுவதாக மாணவர்களும் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. நல்லூர் வட்டம் அலுவலகத்தில் ஸ்ட்ரீட் லைட் தினேஷ். ஸ்ட்ரீட் லைட் நிறுவனத்தின் 8 ஆண்டு விழாவை முன்னிட்டு அதன் நிறுவனர் தினேஷ் செப்டம்பர் 25 இன்று முத்தமிழ், மொபீனா மற்றும் நித்யாவுடன் நல்லூர் வட்டம் அலுவலகத்தில் பாலு ஐயாவை சந்தித்தனர். கடந்த காலங்களில் நல்லூர் வட்டத்தால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்த 3வது சக்தியின் மாதாந்திர சந்திப்பு அதே முறையில் 43 மாதமாக நடைபெற்று வருவதாகவும், அதற்கான சந்திப்பு சாலிகிராமம் பிரசாத் ஸ்டுடியோ நிர்வாகத்தினர் விருப்பத்தின் பேரில் அவ்விடத்தில் நடைபெற்று வருவதாகவும், அவர்களுக்கான உணவை ராகவேந்திரா மற்றும் சரஸ்வதி அம்மா அவர்கள் தமது வீட்டில் தயாரித்து கொண்டு வந்து அளித்து வருவதால் இந்த சந்திப்பு 0 பட்ஜெட்டில் நல்லூர் வட்டத்தின் கலாச்சாரப்படி நடைபெற்று வருவதாகவும் கூறி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நாட்டின் அரசியல் முதற்கொண்டு பல்வேறு துறைகள் பற்றி விரிவாகவே அலசப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இல்லம் தேடி உள்ளம் நாடி சென்னையில் முத்துகிருஷ்ணன், கோவர்த்தன். செப்டம்பர் 24 அன்று சென்னை மாதவரத்தில் உள்ள FMRWA ஃபெடரேஷன் ஆஃப் மாதவரம் ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன், தமிழ்நாடு மாநில குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பை சார்ந்த திரு கோவிந்தராஜன், திரு ஆறுமுகம், திரு நீலக்கண்ணன், திரு ரகுகுமார் ஆகியோரை சந்தித்து நல்லூர் வட்டம் பற்றி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதாக திரு கோவர்த்தன் தெரிவித்தார். நல்லூர் வட்டத்தின் 100 துறைகளில் 80வது துறை குடியிருப்போர் சங்கங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எரசக்கநாயக்கனூரில் அடுத்த முன்னேற்றம் ஆரம்பம். தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூரில் நல்லூர் வட்டம் கிராம வளர்ச்சி குழு அமைத்து வாரந்தோறும் சந்தித்து வருவதால் சாக்கடை கால்வாய்கள் தூர்வாரப்பட்டதும், எரியாத மின் விளக்குகள் எரியவும் தொடங்கியதை அடுத்து அக்கிராமத்தில் போட்டித் தேர்வுக்கு தயாராக விரும்புபவர்களுக்கு பயிற்சியளிக்க திரு முத்துக்குமார், திரு வீரக்குமார் ஆகியோர் முன்வந்ததை முன்னிட்டு எரசக்கநாயக்கனூரில் உள்ள பொது நூலகத்தில் சனி, ஞாயிறு நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வகுப்பு நடைபெறவிருப்பதாக எரசக்கநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் திரு பழனிசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி.
திருச்சி மாவட்ட வளர்ச்சி குழுவை வலிமைப்படுத்த இல்லம் தேடி. திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் அசோக் தமது மாவட்டத்தில் 100 துறைகளுக்காக 9 கள பொறுப்பாளர்களை கண்டறியும் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் திருச்சியில் ஆதரவற்ற சடலங்களை அடக்கம் செய்வது தமது பொறுப்பாக விஜயகுமார் அவர்களை சந்தித்து பேசியதை தொடர்ந்து தாமும் இப்பணியில் இணைவதாக விஜயகுமார் தெரிவித்துள்ளார். 555 ஏக்கர் ஏரியின் காவல் தெய்வம் விழுப்புரம் சசிராஜன். வாழ்வதற்கு அர்த்தம் வேண்டும், வாழ்த்திற்கு அடையாளம் வேண்டும். இந்த பொன்மொழி இவருக்கு தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியாது. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சசிராஜன் தன் ஊரில் உள்ள 555 ஏக்கர் பரப்பளவுள்ள பானாப்பட்டு ஏரி பசுமையடைய இதுவரை 5000க்கும் மேற்பட்ட மரங்களையும் 10,000க்கும் மேற்பட்ட பனை விதைகளையும் நட்டு வளர்த்துள்ளார். இளைஞர்களை இணைத்து கொண்டு தினமும் அதிகாலையில் இயற்கை பணியில் ஈடுபடும் இவரின் அர்ப்பணிப்பு மனித வாழ்விற்கான அர்த்தத்தை வெளிப்படுத்துவதோடு அவை அனைத்தும் பிற்காலத்தில் அவர் வாழ்ந்ததற்கான அடையாளமாகவும் ஆகியுள்ளதை உணரக்கூடியவர்களால் நிச்சயம் உணர முடியும். சசிராஜன் மற்றும் தகவல் அளித்த செந்தமிழன் அன்பு இருவருக்கும் நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். தமிழக அரசின் நலத்திட்டம் பெற சென்னையில் முகாம். பட்டா மாற்றுதல், வாரிசு, சாதி, வருமானம், இறப்பு மற்றும் பிறப்பு போன்ற சான்றிதழ்கள், முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை, திருமணம் ஆகாத பெண்களுக்கான உதவித்தொகை போன்ற 11 துறை சார்ந்த உதவிகளை தகுதி உள்ளவர்கள் பெறுவதற்காக செப்டம்பர் 30 அன்று சென்னை அரும்பாக்கம் MMDA காலனியில் உள்ள முரளிகிருஷ்ணா திருமண மண்டபத்தில் முகாம் நடைபெறவிருப்பதாக சென்னை மாநகராட்சி மண்டலம் 8 மாநகராட்சி ஊழியர் ஹேமந்த் தெரிவித்தார். காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி.